சமீபத்தில் திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். குறிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய எந்த படத்திலிருந்து அவர் விநியோகம் பண்ண தொடங்கினார் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார். முதலாக தலைவரோட படம் அப்படின்னு அவர் வாங்கின படம் மன்னன் படம் தானோ. மன்னன் படத்தை பார்ட்னர்ஷிப்பில் தான் வாங்கியிருக்காங்க. அதாவது இவரும் கோவை ராயல் தியேட்டர் அண்ணாச்சியும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் வாங்கியிருக்காங்க. ஆனால் படம் வெளியாகி ஒரு வாரம் கழித்து அந்த ராயல் தியேட்டர் அண்ணாச்சி நீங்களே முழுசாக அந்த படத்தை வாங்கிக்கிங்க, பார்ட்னர்ஷிப் வேண்டாம், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா மட்டும் லாபம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பூர் சுப்பிரமணியமும் 1 லட்சம் அவருக்கு லாபத்தை கொடுத்துட்டு இவரே மொத்தமாக அந்த முழு படத்தையும் வாங்கிடுறாரு. மன்னன் படம் முதல் 2-3 நாள் கொஞ்சம் ஆவரேஜாக தான் போச்சான். ஆனால் அதுக்கு பிறகு அது ஓடின ஓட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அந்த ராயல் தியேட்டர் அண்ணாச்சி என்ன நினச்சாரோ தெரில, அதனால் அவர் காசு வாங்கிட்டு போயிட்டார் போல். ஆனால் திருப்பூர் சுப்பிரமணியமுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய லாபம் கிடச்சிருக்கு. அதாவது அந்த காலகட்டத்தில் மன்னன் படத்தை 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் அது வசூல் பண்ண தொகை அப்படிங்கிறது 3 மடங்கு அதை விட ஜாஸ்தியாக பண்ணிச்சான். அதாவது 1 கோடி பக்கமாக அப்போவே வசூல் பண்ணிச்சான். அந்த காலகட்டத்தில் அந்த படத்தினுடைய விலை 30 லட்ச ரூபா மன்னனுடைய விலை வாங்கிட்டு அந்த படம் மறுபடியும் பெரிய ஹிட் ஆச்சு. ஏறத்தால எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த படம் வசூல் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா திருப்பூர் சுப்பிரமணியம் இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொன்னார். அதாவது தலைவர் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் திருப்பூர் சுப்பிரமணியம் கிட்ட எப்படி இருக்குது, எப்படி போகுது, மக்கள் எந்த அளவுக்கு வராங்க அப்படிங்கிறத பற்றி விசாரிப்பாங்களாம். எல்லா படத்துக்குமே அந்த மாதிரி விசாரிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா முத்து படத்துக்கு அந்த மாதிரி கேட்டிருந்தார். நான் நல்லா இருக்குது சார், ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நல்லா பார்ப்பாங்க, பெண்கள் மத்தியில் இந்த படம் நல்லா போகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரஜினி சார் இது கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னார். இல்லை சார் நீங்கள் பாருங்கள் நல்லா போகும்னு சொன்னேன். அதே போல் அந்த படத்தோட 100வது நாள் வெற்றி விழாவில் நான் சொன்ன விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தார்.